செப்டம்பர் 19, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். Today's Bible verse Psalms 9:1. I will give thanks to the Lord with my whole heart. I will recount all of your wonderful deeds. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் தகப்பனே, ஆவியானவரே, எங்களை எல்லா பொல்லாத மனுஷ கண்கள், பொறாமை கண்கள், எரிச்சலின் கண்களிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே, மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவன்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே, மக்கள் நன்றி அப்பா. ஆவியானவரே, இரவு தூங்கி காலையில் எழுறாங்களா இல்லையானேன்னு தெரியல என் தகப்பனே. எத்தனையோ ஜீவன்கள் போய்கொண்டு இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். ஆனாலும் தேவரீர் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை முழு இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் தேடணும் என் தகப்பனே. எங்களுடைய ஆவியானவரே, ஒரு நாளும் கூட அப்போ எங்களுடைய நேரங்களை இந்த உலகத்தின் காரியங்களில் அப்போ செலவிடாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு உம்மை தேடும்படியாக உம்முடைய வேத வசனத்தில் எங்களுடைய நேரங்களை நாங்கள் முழு இருதயத்தோடு அப்போ பயன்படுத்தின தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா. குடும்பங்களில் கூட அநேக பேர் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு மனப்பட்டு குடும்பம் ஜெபம் செய்யுங்க. குடும்ப ஜெபம் முழு இருதயத்தோடு குடும்பம் ஜெபம் செய்யும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா. உம்மை முழு இருதயத்தோடு தேடின அநேக ஜனங்கள் அப்பா. ஆவியானவர், நீர் அவர்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை ஊற்றினீரே என் தகப்பனை. வேதத்தில் அநேக ஜனங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றது கொண்டது போல நாங்களும் கூட முழு இருதயத்தோடு தேடி அப்பா உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. கர்த்தாவே, ஆவியானவரே, வேதத்தில் கூட எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்திருக்கிற ராஜா. கர்த்தாவே, ஆதாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக அற்புதங்களை செய்திருக்கின்றீரே. கர்த்தாவே, ஆதாம் ஏவாளையும் கூட நீங்கள் சபிச்சிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். இல்லை கர்த்தாவே, அந்த சாபத்திலையும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீரன் தகப்பனே. கர்த்தாவே, ஆதாம்கோ நீ வேர்வை சிந்தி கடுமையாய் உழைச்சி சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வேர்வை சிந்தி உழைச்சதுனால தான் அவர்களுக்கு எந்த வியாதியும் வராமல் கர்த்தாவே அதிக நாள் அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க என் தகப்பன். ஆனால் இந்த காலகட்டத்தில் அநேக ஆவியானவரை சகோதரர்கள் உட்காந்துட்டே வேலை செய்கிற வேலை, நின்றுக்கிட்டே வேலை செய்கிற வேலை, இதனால் அவர் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் வந்து கொண்டிருக்க, வியாதிகள் வந்து கொண்டிருக்க என் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. இறங்க என் தகப்பனை. இன்னும் அந்த ஏவாளுக்கும் கூட நீங்கள் கொடுத்த அந்த சாபத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது என் தகப்பனே. கர்த்தாவே, நீ பிள்ளை பெறும்பொழுது வேதனை வரும் என்று சொன்னீங்க. அந்த வேதனையில் கூட அந்த வேதனையை சகித்து கொண்டு அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் தகப்பனே. இதனால தான் குடும்ப வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் பிரியாமல் இருந்தது என் தகப்பனே. கர்த்தா, அந்த கர்ப்ப வேதனையை தாங்கி கொண்ட அவர்கள் மற்ற துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் அதை அவர்கள் தாங்கி கொள்ளும்படியான அப்போ இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தீர் ராஜா. ஆனால் இந்த காலகட்டத்திலேயோ ஆவியானவரை அதையெல்லாம் சகிக்க முடியாமல் ஒரு வருஷத்துலேயோ, ஒரு மாதத்துலேயோ, 2 மாதத்துலேயோ டைவோர்ஸ் நடக்குது என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. அதுலேயும் அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தீர் என் தகப்பனை. இன்றைக்கு கூட இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்னும் கூட அநேக நோவாவை ஆசீர்வதித்தீங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்தீங்க அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தீங்களே என் தகப்பனே. கர்த்தாவே, அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவையும் காடையும் கொடுத்தீரே.
மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினீர, பாலும் தேனும் ஓடுகிற அப்போ கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீரே என் தகப்பனே. கத்தாவே, இன்னும் அநேக தீர்க்க தரிசிகளை கொண்டு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரே ராஜா. இன்னும் கூட புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து ஆவியானவரே அவர் ஏசப்பா வந்து அநேக அற்புதங்களை செய்தாரே. பூமியரை பேச வைத்த, செவிடரை கேட்க வைத்த, செப்பானியை நடக்க வைத்த, மரித்தோர்களை உயிரோடு எழுப்பின தகப்பன். ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அதை நாங்கள் எங்களுக்கு இத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்த என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் என் தகப்பனை. அதற்கு நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு தேடணும் என் தகப்பனை. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்க ராஜா, முழு இருதயத்தோடு தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை அதிசயங்களை ஆசீர்வாதத்தையும் பொழிய செய்ய போகின்றீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன். அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பு சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க, பெரியவர்களை வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப போகின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. நன்றி அப்பா. இன்றைய நாள் முதல் கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு தேடணும் ஆவியானவரே. நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பொழிந்த கிருபைக்காக எமக்கு நன்றி செலுத்தின தகப்பன. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.